ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். காலையிலே நாங்கள் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா கன்னியாகுமரிக்கு போய் மீன் பார்க்குறதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போது மீன்பிடி தடைக்காலங்கிறதுனால வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோவா மீன்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் கன்னியாகுமரியில் போய் மீன் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் நம்ம பார்க்கலான்ட்டு நாங்கள் போனோம். அந்த இதை தான் வீடியோவும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே இருக்குன்னா நம்மளோட பூம்புகார் கப்பல் போட்டிங் போகிறோம் இல்லையா, அந்த சைடு போகிற வேல தான் நம்ம இந்த மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் வந்து இந்த மீனெல்லாம் பிடிச்சி ஏலம் போடுற இடம் வந்து இருக்குது. அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நேராக பார்க்கக்கூடிய இடம் கூட என்னதுன்னா அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அந்த இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து போட்டிங் போகணுன்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம போக முடியும். இதுக்குள்ளே போனால் தான் நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் இது பண்ண முடியும். பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம்னு. இந்த வழியாக தான் நம்ம மீனும் பார்க்குறதுக்கு போக முடியும். காலையிலே பாருங்களேன், மக்கள் கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. எல்லாருமே எங்கே போயிட்டு வராங்கன்னா சன்ரைசஸ் பார்த்துட்டு வராங்க. சூரிய உதயம் காலையிலேயே பார்க்குறதுக்காண்டி நிறைய மக்கள் வருவாங்க. அவங்க தான் காலையிலேயே போய் பார்த்துட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீன் பார்க்குறதுக்கும் இந்த பாதை கொடி தான் நாங்கள் போனோம். நிறைய இப்போ டூரிஸ்ட்டு இப்போ சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால நிறைய பேர் அவுட்டிங் வந்திருந்தாங்க. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள், சூரிய உதயம் காலையிலேயே நம்மளோட வானம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கலரும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். சூரியன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து போகிற இந்த இதில் தான் வந்து மீன்லாம் வச்சு கப்பல்லாம் கீழே நிற்கிது பாருங்கள், வள்ளம்லாம் நிற்கிது பார்த்திங்களா. இந்த இடத்துல வச்சு தான் வள்ளத்தில் மீன் கொண்டு வந்து இறக்கி அதில் வச்சு தான் ஏலம் போடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். மீன் ஏலத்தில் கொடுக்குறத வாங்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே நிறையா அப்பப்போ வர வர ஒவ்வொரு கூடையாக கொண்டு வந்து ஏலம் போட்டு சேல் பண்ணுவாங்க. நம்ம தேவையான மீன் வந்து வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டி மீன் இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்கள் போனப்போ வந்து நிறைய மீன் கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. ஏன்னா இப்போது ரொம்ப அவ்வளோவா மீன் இது இல்லை. அதனால் நம்ம எதிர்பார்த்த இந்த சின்ன சைஸ் மீன்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பெரிய சைஸ் மீனாக தான் கிடச்சது. மீன்லாம் ரேட்டும் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், திருவள்ளுவர் சிலைலாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வியூ பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். மீனெல்லாம் கூடையில் அழகழகாக எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இவங்க வந்து இந்த மீன் வந்து இது எவ்வளவும் 1 கிலோ, இங்கெல்லாம் கிலோ வச்சு கொடுக்குறாங்க. இது அவ்வளோ கம்மி ரேட் கிடையாது. இது அவ்வளோ 1 கிலோ வச்சு எடுப்பாங்களாம். நாங்கள் போகும்போது 250 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளோ மீன் தான் 250 ரூபா போல் நம்ம பார்த்தா. அதுக்கப்புறம் தான் கிட்ட போனப்புறம் தெரியுது கிலோ 250 வச்சு சொல்கிறாங்க. இது அவ்வளோ அப்புறம் வெயிட் போட்டு அதுக்குள்ளது வாங்குகிறாங்க. இது மொத்தமாக மீன் விற்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாங்கி அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நிறைய வெரைட்டி மீன்கள் வந்து பார்த்தோம். சீலா மீன், நவரை, ஐல, இந்த மாதிரி மீன்கள் வந்து இப்படி மொத்தமாக எடுத்து தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க ஏலத்துக்கு. நாங்கள் பாருங்கள், வள்ளம் வந்து நிற்கிற இடத்தையும் உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேன். இதுதான். அப்புறம் நம்ம போட்டிங் போகக்கூடிய 2 போட்டுமே அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நிற்கிது. இதுதான் நம்ம வந்து விவேகானந்தர் ரேக்குக்கு போகக்கூடிய போட்டு. அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கும். அந்த 2 நிற்கிது. அதுவும் குறிப்பிட்ட டைம் வரை தான் உண்டு. ஈவினிங் 5 o'clock 4:30 வரையோ தான் உண்டு. இங்கே கடற்கரை சைடில் வச்சும் மீன் ஏலத்தில் விற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. வள்ளமும் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நிறைய வள்ளம் ரிட்டன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய மீன், ரொம்ப மீன் இந்த வாட்டி இருந்த மணிக்கில் எப்போ முந்திலாம் போகும்போது நிறைய மீன்கள் வந்து ஏலத்துக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு மீன்கள் அவ்வளோவா இல்லை. எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன், அதாவது சின்ன சைஸு சாலை, நெத்திலி இந்த மாதிரி மீன்கள்லாம் இல்லை. இதெல்லாம் ஐல மீன் இந்த மாதிரி தான் இருந்து கிலோ கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாக ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ரேட் கேட்டோம். பாறை மீன்லாம் ஒரு பாறை மீன் 200 rupees அப்படி வச்சு சொன்னாங்க. அதான் சரி, இப்போ சம்மர் லீவ் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கனால சரி வாங்குவோன்ட்டு பாறை மீன் நல்லா இருக்கும்ன்ட்டு பாறை மீன் 4 மீன் வாங்கினோம் 800 ரூபா சொல்லி. மீன் சின்ன சைஸ் மீன்லாம் நம்மளுக்கு பார்க்குற கிடைக்கல. நெத்திலி அந்த மாதிரி இல்லை. நண்டு, இறால் அதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. மீன்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும்தான் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. இந்த மீனெல்லாம் ரேட்டு 2000 ரூபா வரை போச்சு. அதையும் வாங்கிட்டு தான் போயிருந்தாங்க. தனியாக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. நம்ம காலைல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டோன்னு இப்படி வந்து வல்லம் இறங்குற இடத்துல வந்து வாங்கினோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் சீலா மீன் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிலோ தான் 2000 ரூபா சொன்னாங்க. அப்போ இது எப்படினாலும் ரேட் ரொம்ப அதிகமாக போகும். மீனும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கலாம்.
காலையிலேயே போய் நின்று இங்கெல்லாம் சந்தை வந்து நமக்கு எப்படின்னா இயர்லியாக ஒரு 4-5 போனோன்னா 7-7:30 க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ளேயே எல்லாமே விற்று முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இயர்லியராக போனால் தான் நம்மளால் இங்கே வாங்க முடியும். நம்மளும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாம். எல்லோரும் கூடையில் இதெல்லாம் என்ன மீன்னே தெரியல, பேரே தெரியலை. நிறைய மீன் வகைகள் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தோன்னா பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். வெள்ளைப்பாறை மீன் வாங்கிட்டு வந்தோம். அது குழம்புக்கு நல்லா இருக்குங்கிறதுனால வெள்ளைப்பாறை வாங்கினோம். மீன் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. அதுவும் உங்ககிட்ட வந்து நான் வாங்கின 4 பாறை மீனையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்ன மீன் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அவ்வளோ அப்புறம் தட்டி போட்டு கூர் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து காலையிலேயே வந்து அந்த கன்னியாகுமரி கடற்கரையிலையும் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காலையிலேயே குளிச்சுட்டு சூரியனெல்லாம் சன்ரைசஸ் எல்லாம் பார்த்துட்டு காலையிலே குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்து. நம்ம மீன்கள்லாம் வாங்கணும் இப்படின்னா வீட்டுக்கிட்ட வாங்குறதோட மொத்தமாக வாங்கி வைக்கணும், ஒரு 1 வீக்குக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தள்ளி ஒவ்வொரு இடத்துலையே கூறு போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், காலையிலேயே நாங்கள் அந்த சன்ரைசஸையும் உங்களுக்காண்டி எடுத்துக்காட்டி காலையிலேயே நிறைய பேர் கடற்கரையில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு கடற்கரையிலையும் நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். நம்ம இந்த ரூட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனால் தான் அங்கே போக முடியும். இது நம்ம இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லா தெரியுது. காலையிலே எப்படி கடற்கரையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். மக்கள் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இப்போ சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் காலையிலேயே வெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு, நல்ல வெயில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே உள்ள மக்கள் மீன் வாங்கி அதுலேயுமே வச்சு விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், எல்லோரும் ஏலத்தில் எடுத்து அதில் வச்சு மீனும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ வள்ளத்துலேயே இருந்து நிறைய மீன்கள் வந்து இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மீன்கள்லாம் வந்த மீன்கள்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சிலர் வெரைட்டியாக அந்தந்த வெரைட்டி படி தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டிருந்தாங்க. கம்மியான மீன் கிடச்சவங்க ஒரு கூடையிலேயே எடுத்து அவங்க மொத்தமாக போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் எடுத்து அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வாட்டி நாங்கள் போனப்போ நண்டு, இறால் எதையுமே பார்க்க முடியல, கனவா எதுவுமே பார்க்க முடியல. இப்போ மீன் பிடி தடைக்காலங்கிறதுனால எப்படி என்னன்னு தெரில, மீன் அந்தளவாக பார்க்க முடியல. பாருங்கள், நவரை அப்படி நிறைய வெரைட்டி மீனெல்லாம் மொத்தம் அந்த மஞ்சள் கலர்லலாம் என்னெல்லாமோ மீன் இருக்குது. அதெல்லாம் அப்படி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பாருங்கள், வல்லம் வந்து அப்பப்போ மீன்கள் பிடிக்க வல்லெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. வந்து மீன்களும் இறக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே காலையிலேயே நம்ம இப்படி இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. அன்றைக்கி பொழுதே நல்லாயிருக்கும். அப்படியே வெளியே அப்படின்னு போன மணிக்கு அந்த சூரிய ஒளியும் பார்த்துட்டு அந்த கடற்கரை காற்றுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக வெப்பம் அதிகமாகாதையோ நிற்கவே முடியல. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வெயிலும் நல்லா சுல்லுன்னு காலையில் 7 மணிக்கெல்லாம் நல்லா இப்போல்லாம் சுல்லுன்னு பிடிக்குது இல்லையா. பாருங்கள், அந்த லைட்டான சன்லைட் இதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வானம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. பாருங்கள், எல்லோரும் வள்ளம்லாம் வந்து கடல் அலையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த கடல் அலைக்கிட்ட நின்றுட்டு அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு மீன் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். பாருங்கள், நாங்கள் வந்து இந்த சைஸ் மீன் தான் வாங்கினோம். இது ஒரு மீன் வந்து 200 வாங்கினோம். பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. 4 மீன் 800 வாங்கினோம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு மீன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.